வணக்கம் டிபிகே டாக்ஸ். விஜய் டிவியில் இரவு 7:30 மணிக்கு ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சீரியல் தான் அழகே அழகு சீரியலில். இந்த சீரியலில் லீடு ஹீரோயினாக அழகுமதி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அழகே அழகு சீரியலில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்பவும் ஃபேவரட்டான கேரக்டர்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போது நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த சீரியலில் அழகுமதி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்கிறவங்களோட உண்மையான பெயர் நட்சத்திரா. இவங்க 1992ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. நட்சத்திரா அவங்களோட அப்பா பேர் நாகேஷ், இவங்களோட அம்மா பேர் நளினி. நட்சத்திரா அவங்க தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் இருக்க செட்டிநாடு வித்யாசிரம் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. இவங்க 11th 12thலாம் கெமிஸ்ட்ரி தான் படிச்சிருக்காங்க. என்ன தான் இவங்க 11th 12thல் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருந்தாலுமே இவங்க ரொம்பவும் பிடித்த தன்னோட கோர்ஸான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் எடுத்து காலேஜில் படிச்சிருக்காங்க. ஐஹெச்எம்மில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்த இவங்களுக்கு எதேச்சியாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. 2013ஆம் ஆண்டே தன்னோட மீடியா கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம நட்சத்திரா அவங்க. அதுவும் திரைப்படமான சேட்டை திரைப்படத்தில் காயத்ரின்ற கதாபாத்திரம் மூலயமா 12 வருடத்துக்கு முன்னாடியே இவங்க சினிமாவில் அறிமுகமாயிட்டாங்க. சேட்டை திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் தான் நட்சத்திரா அவங்க நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க காலேஜ் படிக்கும்போதே இவங்கள பலருமே நீ விஜே பண்ணால் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வீடியோ ஜாக்கி ஒர்க் எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடி இருக்காங்க நட்சத்திரா அவங்க. அப்படி 2014ஆம் ஆண்டு இவங்களுக்கு தந்தி டிவியில் வானவில்ன்ற ஷோவை ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஷோவை ரொம்பவும் சிறப்பாக நட்சத்திரா அவங்க பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக விஜய் டிவியில் ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் ஜோடி நம்பர் 1 ஷோ சீசன் 8 இவங்க தான் 2015ஆம் ஆண்டு ஆங்கரிங் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டு சன் சிங்கர் சீசன் 4, 2017ஆம் ஆண்டு சன் சிங்கர் சீசன் 5 ரெண்டையுமே இவங்க தான் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. இதே போல் ராணி மகாராணின்ற ஷோவையுமே ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க நட்சத்திரா அவங்க. நட்சத்திரா அவங்களுக்கு எப்படி விஜேவாக பல ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே போல் நடிகையாக பல ஃபேன்ஸ் இருக்காங்களோ இவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் ஃபேன்ஸுமே நிறைய இருக்காங்க. இவங்களுமே ரொம்பவும் சூப்பரான பல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக என் இனிய பொன்னிலவே, ஏனோ வானம் மாறுதே, காதல் ஒன்று கண்டேன், வணிகன்னு தொடர்ந்து பல ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க நட்சத்திரா அவங்க. நட்சத்திரா அவங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக இவங்க புலிவால், இரும்பு குதிரை, நம்பியார், இந்திரஜித், மிஸ்டர் லோக்கல், ஹே சினாமிகா, வஞ்சகன், இப்படி பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. இதே போல் நட்சத்திரா அவங்க சன் குடும்ப விருதுகள், சவுத் இந்தியா மூவி அவார்ட்ஸ் உட்பட பல அவார்ட்ஸையுமே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பல நடிகர் நடிகைகளையுமே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க நட்சத்திரா அவங்க. இப்படி மல்டிபிள் டேலண்ட் பர்சன் தான் நட்சத்திரா அவங்க. நட்சத்திரா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட சீரியல் வாழ்க்கை 2015ஆம் ஆண்டு நடிகை ராதிகா அவங்களோட நடிப்பில் வெளியான வாணி ராணி சீரியலில் ருத்ரான்ற கதாபாத்திரம் மூலயமா தான் சீரியலில் அறிமுகமாக வராங்க நம்ம நட்சத்திரா அவங்க. இதுக்கப்புறம் 2017ஆம் ஆண்டு ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் காதல்ன்ற சீரியலில் தன்வின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க நட்சத்திரா அவங்க. இதுக்கப்புறம் 2018ஆம் ஆண்டு லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலில் லீடு ஹீரோயினாக பாக்கியலட்சுமின்ற கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. இந்த சீரியல் தான் இவங்கள ஒட்டுமொத்த தமிழ் சீரியல் ரசிகர்கள்டையே மிகப்பெரிய அளவில் பிரபலப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பாக்கியா கதாபாத்திரம் ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக நட்சத்திரா அவங்களுக்கு மாறுச்சு. இதுக்கப்புறம் 2020ஆம் ஆண்டு நாயகி சீரியலில் திவ்யா கதாபாத்திரத்தில் நடித்தாங்க நட்சத்திரா அவங்க. 2021ஆம் ஆண்டு தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் சரஸ்வதி கதாபாத்திரத்தில் இவங்க ரொம்பவும் முக்கியமான இவங்க வாழ்க்கையிலே திருப்பு முனையான சீரியலில் நடித்தாங்க.
இந்த சீரியல் 1000 எபிசோடில் கடந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி சீரியலில் நடித்தாங்க நம்ம நட்சத்திரா அவங்க. இப்போது கரண்ட்டாக அழகுமதி சீரியலில் கலக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம் நட்சத்திரா அவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 5க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்காங்க நட்சத்திரா அவங்க. அதில் சன் குடும்ப விருதுகள் இவங்களுக்கு லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் சீரியலுக்காக கிடைச்சிது. இதே போல் விஜய் டிவி விருதுகள் இவங்களுக்கு தமிழும் சரஸ்வதியும் சீரியலுக்காக கிடைச்சிது. நட்சத்திரா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருமணம் நடந்தது. இவங்களோட திருமணம் காதல் திருமணம் தான். ராகவ்ன்றவங்கள காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நட்சத்திரா அவங்க. ராகவ் நட்சத்திரா இருவரும் காதல் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் இவங்க போகாத நாடே இல்லை. ஏன்னா 2 பேருமே ட்ராவல்னால் அவ்வளோ பிடிக்கும். கிட்டத்தட்ட முக்கால்வாசி நாடுகளுக்கு சென்று பயணம் செஞ்சுருக்காங்க நட்சத்திரா ராகவ் அவங்க. இவங்களுக்கு எய்மே உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் போய் அட்வென்ச்சர் பண்ணணும், விசிட் பண்ணணும், ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை தான். அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். நட்சத்திரா அவங்க மீடியா வந்ததும் இவங்களுக்கு கிடைச்ச முதல் சம்பளமாக அவங்க சொன்னது எவ்வளவுனா 5000 ரூபாய் சம்பளம். இதை ஒரு பதிவுலையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இதே போல் இவங்களுக்கு பிடித்த ஹாபி என்னென்னா மேக்கப் பண்ணுறதுன்றதை சொல்லியிருக்காங்க. இதே போல் இவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்னென்னா கிரிக்கெட் மற்றும் டென்னிஸ் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நட்சத்திரா அவங்க. இதே போல் ஒரு இடத்துல கேள்வி கேட்டப்போ மீடியாவுக்கு நீங்கள் வரணுன்னா நீங்கள் என்னவாயிருப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு ஆங்கர். அதுக்கு நட்சத்திரா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நான் மீடியாவுக்கு வரலைன்னா ஒன்று செஃப்பாக இருப்பேன். ஏன்னா செஃப் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன். இல்லைன்னா நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜராக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நட்சத்திரா அவங்க. இதே போல் நட்சத்திரா அவங்களுக்கு ரொம்பவும் பிடித்த கலர் என்னென்னா கேட்டப்போ அவங்க எல்லோ கலர்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் இவங்களுக்கு பிடித்த ஃபேவரட் மூவி என்னென்னு கேட்டப்போ அவங்க ஜீன்ஸ், பஞ்சதந்திரம், படையப்பா, ஜோதா அக்பர், லயன் கிங்ஸ்னு பல முக்கியமான திரைப்படங்கள் அவங்களுக்கு பிடித்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதே போல் இவங்களோட ஃபேவரட் பிரியாணின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய டீ லவர்னுமே சொல்லியிருக்காங்க. நட்சத்திரா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். அதுதான் நம்மளை அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போவோம். அதே போல் குறுக்கு வழியில் போகக்கூடாது. எப்போவுமே நம்ம நேர் வழியில் போகணும். நம்ம நேர் வழியில் போய் தான் எதுவாக இருந்தாலும் சாதிக்கணும். எப்போவுமே பாசிட்டிவாகவும் ஸ்மைலாகவும் இருந்தால் இந்த சாதனைகள் எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நட்சத்திரா அவங்க. நட்சத்திரா அவங்களோட அண்ணன் பெயர் நகுல். நட்சத்திரா அவங்க பல இடங்கள்லையுமே பதிவு பண்ணும்போது என்னோட லைஃப் லெசனாகவும் என்னோட அன்புக்குரியவனாகவும் என்னோட பாதுகாப்பாளனாகவும் எப்போவுமே என்னை ரொம்பவும் கேரிங்காகவும் இருக்கிற பர்சன்னா அது என்னோட அண்ணன் நகுல் தான் அப்படின்னு சொல்லி பல இடங்களையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதே போல் நட்சத்திரா அவங்களோட அப்பா நாகேஷ் அவர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த ஹார்ட் ஒர்க்கர்னால் அது என்னோட அப்பா நாகேஷ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது அம்மா தான் என்னோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய கேரிங் லவ் பர்சன்னு சொல்லியிருக்காங்க நட்சத்திரா அவங்க. நட்சத்திரா அவங்க இந்த அழகே அழகு சீரியலில் அழகுமதியாக உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.